ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? திருநங்கைகள் அப்படின்னா அவங்கள ஆண்கள்னும் சொல்ல முடியாது, பெண்கள்னும் சொல்ல முடியாது. இல்லை, ஆண் உடலில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய உணர்வுகள் பெண் மாதிரி இருக்கும், ஆனால் உடம்பு பெண் மாதிரி இருக்காது. ஒரு விதத்தில் மகாபாரதத்தில் இது ஒரு சாபமாக அர்ஜுனனுக்கு கிடைக்கும். திருநங்கையா நீ கடைசி ஒரு வருடம் மாறிடுவ, அந்த 14 வருடத்தில் கடைசி ஒரு வருடம் தலைமறைவாக இருக்க வேண்டிய நேரத்தில் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதையே வரமாக மாற்றியிருப்பாங்க. ஏன்னா தலைமறைவாக இருக்கிறதுக்கு அது உதவி செய்யும், இல்லாட்டினா அவ்வளோ அழகாக இருக்கிறவரை கண்டுபிடிச்சிடுவாங்கல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஒரு விதத்தில் திருநங்கைகளாக பிறந்தவர்கள் சாபம் வாங்கிட்டு வந்தாங்களா வரம் வாங்கிட்டு வந்தாங்களா தெரியாது. ஆனால் அவர்களுக்கு இது ஒரு வரமாக மாற்ற முடியும். எப்படி மாற்ற முடியும் அப்படின்னா, திருநங்கைகள் எனக்கு தெரிஞ்ச உலகம் ஃபுல்லாகவே ஒரு ஒரு கடவுளுக்கு சமமான நிலை கொடுக்குறாங்க. இல்லை, நார்த் இந்தியாவிலலாம் அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. இங்கேயுமே மேல்மலையனூர் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க திருநங்கைகளுக்கு. ஸோ அந்த மாதிரி ஆன்மீகத்தின் உச்சத்தில் நிறைய திருநங்கைகள் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் பேரை கெடுக்கிற மாதிரி பாலியல் தொழில் செய்யக்கூடிய திருநங்கைகளும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இது முக்கியமான விஷயம் என்ன? ஏன்னா இது ரெண்டும் வெவ்வேறு எக்ஸ்ட்ரீம் இல்லையா? ஆன்மீகன்றது உச்சம், பாலியல் தொழில்ன்றது சாக்கடைக்கும் கீழே படுபாதாளம். இப்படி 2 எக்ஸ்ட்ரீம்லையும் இருக்கிறது சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கலியுகம் குழந்தைங்களை பாட்டியெல்லாம் கூட விட்டு வைக்காத ஒரு உலகமாக இருக்குது. அவ்வளோ ஒரு மோசமான உலகமாக இருக்குது. ஒரு பொண்ணாக இருந்தால் போதும், அது குழந்தையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பாட்டியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பொணமாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை அப்படிங்கிற நிலைமையில் இன்றைக்கி உலகம் மாறி இருக்குது. இந்த நேரத்தில் திருநங்கையாக பிறந்தது வரமா சாபமா யோசிச்சு பாருங்கள். ஏன்னா ஆண் உடலில் தான் இருக்கிறாங்க, ஆனால் அவர்களுக்கு எந்த பெண்ணை பார்த்தும் ஒரு சின்ன சலனம் கூட வர்றது கிடையாது. இது எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம். அதே மாதிரி பெண்களுக்கும் இவங்க ஆண் உடலில் இருந்தால் கூட இவங்களை பார்க்கும்போது எந்த விதமான ஒரு அன்னீசினஸும் பெண்களுக்கும் இருக்காது திருநங்கைகளை பார்க்கும்போது. யோசிச்சு பாருங்களாம், திருநங்கைகள் ஆன்மீகத்தில் உச்சத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பல ஜென்மமாக அப்படி தான் இருந்திருப்பாங்க. அப்போ அவர்கள் கடவுள்கிட்ட வரம் வாங்கியிருப்பாங்க. நான் உன்னை விட்டு போகவே கூடாது, காமத்தின் பக்கமே தலை வச்சு கூட படுக்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ அவர்களுடைய உடலே இயற்கையாக காமத்தில் ஈடுபடாத மாதிரி உடல் தான் இல்லை. அவர்கள் நினைத்தாலும் காமத்தில் ஈடுபட முடியாது அந்த உடலை வச்சு. ஸோ அதனால் செயற்கையாக ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. பட் இயல்பாக பார்த்திங்கன்னா அவங்களால காமத்தில் ஈடுபட முடியாது. ஆண்கள் மீது அவங்களுக்கு ஈர்ப்பு வந்தாலும் கூட அவங்களால அந்த உடலை வச்சுட்டு காமத்தில் ஈடுபட முடியாது. ஸோ அப்போ காமம் தான் கடவுளை விட்டு நம்மளை ரொம்ப தூரத்துக்கு தள்ளி வச்சிடும். ஸோ அப்படிப்பட்ட காமமே எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டி இருந்தால் திருநங்கையாக பிறப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா அதன் மூலமாக காமத்திலேருந்து ஈஸியாக தப்பிச்சிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நாம் பார்க்குறோம் இல்லையா, பெண்கள் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகிற திருநங்கைகள், அது கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க. ஆனால் ஆண்களாகவே சமுதாயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற திருநங்கைகள் கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க திருமணம் செஞ்சிக்க மாட்டாங்க. சில சமயம் அவங்க பேசும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ அவங்க பெண்ணாக மாற விரும்பலை. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆணோட காமம் வைக்கவோ அல்லது ஆணை வசீகரிக்கவோ அவங்க விரும்பலை. அதே நேரத்தில் அவங்களுக்கு பெண்ணின் மீதும் சலனமும் ஏற்படலை. அப்போ காமத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு இதை விட பாதுகாப்பான வழி வேறு என்ன இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். ஏன்னா ஒரு பெண்ணாக இருந்தால் கூட பெண் எப்படி தனியாக வாழறது அப்படின்னு சமுதாயத்தில் நிறைய கேள்வி இருக்குது. இப்போ ஆண் உடலில் இருக்கனால அந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நிறைய பெண்கள் காமத்தில் ஆர்வமே இல்லாட்டினா கூட
தனக்கு ஒரு பாதுகாப்பு வேணுன்றதுக்காக திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஆண் துணை இருந்தால் பாதுகாப்பாக இருக்க முடியும்ன்ட்டு. அந்த ஆண் உடலே தனக்கே கிடச்சிருந்தா உண்மையிலே இது எவ்வளோ பெரிய வரம். உண்மையிலே மகாபாரதத்தில் அரவானை பலியிடுவாங்க பாண்டவர்கள் வெற்றி அடையணுன்றதுக்காக. அப்போ அரவானுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னா, நான் இந்த போரை கடைசி வரைக்கும் பார்க்கணும், அழகான பெண்ணை திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறான். ஸோ நாளைக்கு அவனை பலியிட போகிறாங்க காளிக்கு. இன்றைக்கி எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குவா? அதனால் விஷ்ணுவே அழகான மோகினி அவதாரத்தில் திருமணம் பண்ணிக்குவார். காலையில் அவரை பலியிட்ட உடனே அவர் விதவை கோலம் பூண்டு அந்த விதவைக்குரிய சடங்குகள்லாம் பண்ணுவார். அதோடைய நினைவாக தான் திருநங்கைகள் கூட அன்னைக்கு அரவான்கிட்ட தாலி கட்டிக்கிட்டு அரவானை பலியிட்ட உடனே அவங்க விதவை கோலம் பூண்டு அழுவாங்க, துக்கம் விசாரிப்பாங்க. ஸோ அப்படி துக்கம் அனுசரிக்கிறாங்க இல்லையா? இதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஏன்னா சமீபமாக யாரோ ஒரு திருநங்கை சொன்னாங்க, அன்னைக்கு காமத்தில் ஈடுபட்டால் ரொம்ப அதிர்ஷ்டம்ன்ட்டு. கலியுகத்துடைய இறுதியில் எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி கணவன் இறந்துட்டாங்க அப்படின்னா மனைவி தூய்மையாக இருப்பாள். அதனால தான் அந்த வெள்ளை ட்ரெஸ் தூய்மையின் அடையாளம். வெள்ளை ட்ரெஸ் போட்டாங்கன்னா அவங்கள மரியாதையாக பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க தெய்வத்துக்கு சமமாக போற்றப்படுறாங்க. காரணம் அவங்க தூய்மையாக இருக்கிறாங்க, அதாவது காமம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ அப்போல்லாம் மறுமணம் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதை பற்றி சிந்தனை கூட இருக்காது, காமம் பற்றிய சிந்தனையே இருக்காது. இறை செயல்கள்லேயே தன்னை முழுமையாக அர்ப்பணிச்சுக்குவாங்க. ஸோ உண்மையில் அந்த கதையுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ இறைவன் கொடுக்குற ஞானம், பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவன் கொடுக்குற ஞானம், இந்த பூமி சொர்க்கமாக இருந்தது 2500 வருஷம். அடுத்தது இதே பூமி நரகமாக மாறுது. காரணம், மனிதன் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறான். உடல் உணர்வுக்கு சொர்க்கத்தில் இந்த உடலை இருக்கக்கூடிய ஆத்மா நான்ற உணர்வில் இருப்பான். ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. இப்போ ஒருவர் ஆத்மான்ற உணர்விலே பார்க்கறதுனால காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இருக்காது. அதுக்கு பதில் அன்பு, அமைதி, கருணை இது தான் இருக்கும். ஸோ அந்த குணமெல்லாம் மறைஞ்சி இன்றைக்கி அந்த இடத்துல காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வந்துடுச்சு. காரணம் உடம்புன்ற உணர்வு வந்துட்டதுனால. அப்படிங்கிற ரகசியத்தை சொல்கிறதுக்கு கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு இறைவன் ஒரு வயோதிகர் உடலில் அவருக்கு பிரம்மான் பேர் வச்சு அவர் வாய் வழியாக ஞானத்தை கொடுக்குறார். அந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மகுமாரிகள். ஸோ இந்த ஞானம் பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்க அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் தினம் கேளுங்க. ஏன்னா அந்த ஞானத்துடைய சாரம் என்ன தெரியுமா? உங்களை ஆத்மான்னு உணர்ந்து சிவ பரமாத்மாவை நினைக்கணும். அவர் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். ஆத்மா பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார், அதாவது உயிர். ஸோ அந்த ஆத்மா தான் நான்ற உணர்வில் தான் சொர்க்கத்தில் இருந்தோம். மீண்டும் அந்த உணர்வுக்கு வரணும். உடல்ன்ற உணர்வில் வர்றதுனால தான் காமம், கோபத்து, பற்று, பேராசை, அகங்காரத்துக்கெலாம் அடிமையாகணும். சொர்க்கத்தில் காமம்னா என்னன்னே தெரியாது. கணவனும் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமானாலே தவிர காமத்தினால கிடையாது. ஸோ அந்த மாதிரி காமத்தை வெல்லணும் அப்படின்னா ஆத்ம உணர்வில் சிவ பரமாத்மாவின் நினைவில் இருக்கணும். திருமணம் ஆனாலும் சரி, ஆகாட்டினாலும் சரி, யாரை பார்த்தாலும் ஆத்மான்ற உணர்வில் பார்க்கணும். ஸோ அப்போ திருமணம் ஆனாலும் ஆத்மாவை பார்க்குறோம், உடலையே பார்க்கலன்னா காமம் எப்படி வரும்? ஸோ அப்போ காமத்தை வெல்லணும், அதற்கான யுக்தி இது. ஸோ இந்த வெள்ளை ட்ரெஸ் போடுறதுக்கு அதுவும் ஒரு காரணம்தான் இல்லையா? ஏன்னா இப்போ நம்முடைய கணவன் பரிசுத்தமான சிவபெருமான், கடவுள். அவரை தான் அல்லா பரமபிதான்றோம், கடவுள் ஒருத்தர் தான். ஸோ அவர் தான் நமக்கு கணவன், அப்பா, அம்மா, உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், எல்லாமே சகலமும் அவர் மட்டுமே. நம்மளை பொறுத்த வரைக்கும் கலியுகமே கிடையாது. கலியுகமே அழிஞ்சு போயிடுச்சு, அல்லது கலியுகத்துலேருந்து நான் செத்துட்டேன் அரவான் மாதிரி. சரி, அப்படி புரிஞ்சுக்கணும். அப்போ கணவன் மனைவி திருமணம் ஆனாலும் தூய்மையாக இருக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி கணவன் மனைவினாலே காமம்னு ஆயிடுச்சு. அப்படி காமத்தின் உறவை அழித்தார்கள் அப்படிங்கிறது தான் அங்கே அரவானை அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதே தவிர உண்மையான கொலை கிடையாது. அது காமம்ன்ற அந்த உறவை அழிச்சாச்சு. இப்போ சகோதரத்துவ உறவோடு இருக்கிறாங்கன்னு அர்த்தம்.
ஸோ அப்போ திருநங்கைகளுக்கு இயல்பாகவே உடல் ரீதியாகவே அவங்களுக்கு அது ரொம்ப ஈஸி. அதனால் நான் தூய்மையாக இருப்பேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு சடங்கு தான் வருடா வருடம் கூத்தாண்டவர் கோயிலில் அந்த அரவானை பலி கொடுக்குற நிகழ்ச்சியும், அதுக்கு முன்னாடி அரவான் கிட்டேருந்து தாலியை கட்டிக்கிட்டு பிறகு அந்த தாலியை அறுத்து விதவை கோலம் பூண்டுவதுடைய ரகசியம் என்னென்னா, நான் தூய்மையாக இருப்பேன், எந்த மனிதனையும் சலனமாக பார்க்கக்கூட நினைக்கக்கூட மாட்டேன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இது புரியாமல் அதை கொண்டாடுறது வேஸ்ட். அதை கொண்டாடிட்டு பாலியல் தொழில் செய்கிறது அந்த நிகழ்ச்சியை அசிங்கப்படுத்துகிற மாதிரி. ஏன்னா பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவன் கொடுக்குற ஞானத்தை ஒரு ஆணை விட ஒரு பெண்ணை விட திருநங்கையால் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு திருநங்கை சகோதரியாவது பிரம்மகுமாரியாக மாற மாட்டாங்களான்ற இயக்கத்தில் தான் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம திருநங்கைகள் பற்றிய வீடியோ போடுறோம். ஸோ அப்படி யாராவது மாறி இருந்தால் அவசியம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ண உங்களுக்கு சங்கோஜமாக இருந்தால் கூட வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவில். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.